Hi cuties, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 5 லெசன்ஸோட ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 6th லெசனோட ஆன்சரை பார்க்கலாம். சரிங்களா? 6th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம என்ன எழுத்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ வரிசை எழுத்துக்கள். என்ன வரிசை? ஓ வரிசை எழுத்துக்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? ஓகே, பாருங்க. கோ, நம்ம ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் போது நீட்டித்து ஒழிக்கணும்னா அதை நம்ம நல்லா தலையை சாய்ச்சி சொல்லணும். அதில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குறில் எழுத்துக்கள்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஒழிக்கக்கூடிய எழுத்து வந்து நெடில் எழுத்துக்கள். ஓ அப்படி தானே சொல்கிறோம். அப்போ நெடில் எழுத்துக்கள் தான். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். கோ, ngோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, லோ, லோ, ரோ, நோ. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? படிப்போம், எழுதுவோம். இந்த எழுத்துக்களை நீங்கள் வாசிச்சுட்டு படிச்சுட்டு அடுத்து இந்த வார்த்தைகளை படிக்க வரணும். பாருங்கள். மோர், தோசை, கோழி, சோளம், தோப்பு, போட்டி, குயிலோசை, போர் வீரன். சரிங்களா? அடுத்து பாருங்கள். நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது சில வண்ணங்கள், அதாவது வடிவங்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும். சதுரம், இது வட்டம், இது என்னது? செவ்வகம், இது முக்கோணம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தோட்டம், கோழி, தோட்டத்தில் கோழி. அடுத்து சோலை, பச்சோந்தி, சோலையில் பச்சோந்தி. அடுத்து கோட்டை, போர் வீரன், கோட்டையில் போர் வீரன். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. படித்து பார்ப்போம். நம்மளும் படித்து பார்க்கலாமா? கேள், கோல், தேல், தோல், சேரு, சோறு, தேடு, தோடு, கேடு, கோடு, சேர்ந்து, சோர்ந்து. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கொண்டே எழுதுவேன். இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லிக்கொண்டே நீங்கள் எழுதணும். சரிங்களா? அந்த புள்ளிகளை இணைச்சி எழுதணும். அப்புறம் இந்த 2 கட்டங்கள்லையும் நீங்கள் தான் எழுதணும். அடுத்து நமக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு இந்த அட்டவணையிலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த அட்டவணையில் சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள். படங்களுக்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுக. இது என்ன படம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்னது? கோழி. கோழியோட முதல் எழுத்து கோ. இப்போ அது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இதை வட்டமிடணும். இது என்னது? மோதிரம். அதோட முதல் எழுத்து மோ. இங்கே இருக்குங்களா? அதை நம்ம வட்டமிடணும். அடுத்து பாருங்கள். உணவுப் பொருட்களின் பெயர்களை உருவாக்கி எழுதுக. இங்கே என்னென்ன இருக்குது? சோறு, சோறு, அது வந்து உணவுப் பொருள் தானே. இப்போ அதை எடுத்து எழுதலாம். அடுத்து என்ன இருக்குது? தோசை, தோசை, அதுவும் உணப்பெயர் தான். அதையும் நம்ம எழுதியாச்சு. அப்புறம் எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கி எழுதுக. பாருங்கள் என்னென்ன எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சொற்களை உருவாக்கலாமா? நம்ம எழுதியிருக்கோம். போ, இர், போர். இங்கே எழுதியிருக்கோமா? போர். அடுத்து கோவைன்னு எழுதியிருக்கோமா? இங்கே பாருங்கள். கோ எங்கே இருக்குது? கோ, வை, கோவை. அந்த மாதிரி எழுத்துக்களை இணைச்சு சொற்களை உருவாக்கி நம்ம எழுதணும். இன்னைக்கு லெசனில் 6th லெசனோட ஆன்சர்ஸை பார்த்தோம். அதே மாதிரி மாத தேர்வோட ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.